அனுபவத்துக்குள்ள நீ வரல, அபிஷேகத்தை மட்டும் நீ பெற்றுப்பாரு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது உன்னால பைபிள் படிக்காம பிரேயர் பண்ணாம இருக்கவே முடியாது. ஆண்டவருக்காக பெருசா ஏதாச்சும் செய்யணும் உனக்குள்ள வெறி உனக்குள்ள தானாவே உண்டாகும். அதே போல நீ பாவம் செய்யும் போது இந்த பாவத்தை செய்யாதன்னு உன் காதுல ஒரு சவுண்டு கேட்கும். நீ ஏதாச்சும் பிரச்சனையோடு இருக்கும் போது, ஏதாச்சும் மன வருத்தத்தோடு இருக்கும் போது, இந்த பிரச்சனையோட தீர்வு இதான்னு சொல்லிட்டு அதோட விடையே உன் காதுல கேட்கும். ஆண்டவர் டைரக்டா உன்கிட்ட பேசுறத உன்னால ஃபீல் பண்ண முடியும். இவன் இவ்வளவு பில்டப் கொடுக்குறான். டேய், பைபிள் பச்சா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லுவியே, அபிஷேகம் பெற்றுட்டு அப்புறம் பைபிள் பச்சு பாரு, உனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும். உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரு ஒரு வசனத்தோட அர்த்தத்தை உனக்கு தெளிவா சொல்லுவாரு. அதை உன்னால ஃபீல் பண்ண முடியும், அந்த குரலை உன்னால கேட்க முடியும். வேற யாருக்குமே தெரியாத வேத ரகசியத்தை உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உனக்கு சொல்லி தருவாரா? டேய், ஞானஸ்தானம் எடுக்கிறது பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு டிக்கெட் தான். அந்த டிக்கெட் எக்ஸ்பயர் ஆகாம இருக்கணும்னா நீ அபிஷேகம் பெறணும். நீ அபிஷேகம் பெற்றாதான் அந்த டிக்கெட் எக்ஸ்பயர் ஆகாம இருக்கும். ஞானஸ்தானம் ஈஸியத்துல தண்ணியில மூழ்கி எழும்புது. ஆனா நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் உன்னால அபிஷேகம் பெற முடியும். டேய், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இப்பயே அபிஷேகம் பண்ண ரொம்ப ஆசையாகுதுடா. டேய், நான் இப்பத்துல இருந்து அபிஷேகத்துக்காக தாகமா பிரேயர் பண்ண போறேன்டா.